வணக்கம் மக்களே. சமீபத்தில் ரோபோ சங்கர் அவர்களினுடைய மகளுக்கு ரொம்பவே கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்தது. அதில் அவரினுடைய மனைவிக்கு மருமகன் உதட்டில் முத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. இதற்கு ரோபோ சங்கர் அவர்களினுடைய மருமகன் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்றதை தான் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரோபோ சங்கர் மகளுக்கு சமீபத்தில் திருமணமான நிலையில் வரவேற்பு நிகழ்ச்சியின் போது மாமியாருக்கு மருமகன் உதட்டில் முத்தம் கொடுத்தது சர்ச்சை ஏற்படுத்தியிருந்துச்சு. தமிழ் சினிமாவில் காமெடி மூலம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்திருப்பவர் தான் நடிகர் ரோபோ சங்கர். இவர் கடந்த ஆண்டில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்ததோடு உடல் எடை குறைந்து மிகவும் ஒல்லியாகவும் இருந்தார். இதனால் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்பொழுது இவர்களுக்கு உதவியாக இருந்தவர் தான் கார்த்திக். நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா இவர் பிரபல டிவியில் பார்த்தோன்னா சர்வவே நிகழ்ச்சியில் கலந்து பிரபலமானாங்க. மேலும் பல முன்னணி நடிகர்களினுடைய படத்திலும் நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்க. இந்திரஜா தனது உறவுக்காரர் கார்த்திக் என்பவரை கடந்த 24ஆம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களினுடைய திருமணம் மதுரையில் கோலாகலமாக நடைபெற்றுச்சு. மிகவும் ஆடம்பரமாக நடத்தப்பட்ட இவர்களின் திருமணத்திற்கு திரைப்பிரபலங்கள் பலருமே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினாங்க. திருமண வரவேற்பில் மணமகன் கார்த்திக் செய்த செயல் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்துச்சு. ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவும் கார்த்திக்கும் மேடையில் நடனமாடிய போது பிரியங்காவினுடைய உதட்டில் அவர் முத்தம் கொடுத்துட்டாரு. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்பவே கடும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்துச்சு. இதனை ரொம்பவே ரசிகர்கள் மாமியாருக்கு உதட்டில் முத்தம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மாமியாருக்கு மருமகன் உதட்டில் முத்தம் கொடுத்தது எந்த கலாச்சாரம், என்ன கலாச்சாரம், முதல் முறையாக இப்படி பார்க்குறோம்னு பலர் கேள்வி எழுப்பி திட்டி வந்தாங்க. இந்த நிலையில் ரோபோ சங்கரின் மருமகன் கார்த்திக் இது குறித்து முதல் முறையாக விளக்கம் கொடுத்திருக்காரு. அதில், நான் என்னுடைய அக்காவுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்க போனேன். அப்போது அவங்க எதிர்பாராத விதமாக திரும்பியதுனால அந்த ஃபோட்டோவில் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஆனால் பிளான் பண்ணி நான் உதட்டில் முத்தம் கொடுக்கல அப்படின்னு நாங்கள் புகைப்படம் அதை எடுத்து வெளியிடலன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இதை பார்த்த பலருமே யதார்த்தமாக கொடுக்க போனதா அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுமே, எதற்காக தப்பாக ஒருத்தருடைய உறவை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னு கூட பலரும் பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய மனதில் எந்த அழுக்கும் இல்லை அப்படின்றதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.